ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப என்ன பார்க்க போறோம்னா, கிராம ஊராட்சியின் அதிகாரங்கள், கடமைகள் இத பார்க்க போறோம். நம்மகிட்ட வந்து 3 அடுக்கு ஊராட்சி இருக்கு. அ வட்டார ஊராட்சி, மாவட்ட ஊராட்சி, கிராம ஊராட்சி. இதுல வந்து எதுக்கு அதிக முக்கியத்துவம் குடுக்குறாங்கன்னா, கிராம ஊராட்சிக்கு தான் அதிக முக்கியத்துவம் குடுக்குறாங்க. ஏன்னா, கிராம ஊராட்சி தான் மக்களுடைய அன்றாட தேவைகளையும், பிரச்சனைகளையும் வந்து கவனித்து, அதுக்கு வந்து மக்களுடைய வாழ்வாதாரத்த பாதிக்காத அளவுக்கு தேவையான உதவிகள வந்து செஞ்சு குடுக்குறாங்க. அப்பன்னா அங்க அதுல உள்ள தலைவர்களும், செயலாளர்களுக்கும் தான் அதிகமான பொறுப்பு வந்து இருக்கு. அப்ப அவங்களுடைய கட்டாய கடமைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதுல பார்க்கலாம். ஒரு ஆண்டு திட்டத்த வந்து தீட்டி, அத வந்து செயல்படுத்துறது அந்த கிராம ஊராட்சி செயலாளருடைய பொறுப்பு. அதே மாதிரி அந்த ஊராட்சிக்கு கீழ வர்ற வீட்டு வரி, சொத்து வரி, தொழில் வரி இதெல்லாம் விதித்து, அத வந்து மதிப்பிட்டு அத வசூல் செய்றது அவருடைய பொறுப்பு. கிராமத்துல உள்ள பொது சொத்துக்கள வந்து பராமரிக்கிறது. கிராமத்துல உள்ள சாலைகளோ, பாலங்களோ எதுவும் சேதமடைஞ்சிருந்தாலும், அத பழுது பார்த்து அத வந்து பராமரிக்கிறது அவருடைய கடமை. அ மக்களுக்கு போதுமான அளவு குடிநீர் வசதி ஏற்படுத்தி குடுக்குறது. வடிகால்கள வந்து கட்டுறது. அ இந்த கழிவு நீர்கள் வந்து மக்கள வந்து பாதிக்காத அளவுக்கு, அம் காற்று வந்து மாசுபடாத அளவுக்கு அத வந்து எப்படி அகற்றணுமோ, அந்த மாரி முறையில வந்து அத செஞ்சு குடுக்கணும். தெருக்கள்ல வந்து குப்பை குவியல் எதுகளும் இல்லாம, அந்த மாரி விஷயங்கள, அ பாலங்கிணறு இந்த குப்பை குவியலு, இந்த குளம், குட்டைகள் வந்து சுகாதார கிடங்கு குப்பைகள் அங்க எல்லாமே அத போட்டு வச்சிருப்பாங்கல்ல தேவையில்லாத பொருட்கள. அதெல்லாம் வந்து சரியான முறையில வந்து அகற்றிட்டு, மக்களுக்கு பாதுகாப்பான ஒரு சூழல வந்து ஏற்படுத்தி குடுக்குறது. பொது கழிப்பிடம் வந்து ஏற்படுத்தி குடுக்குறது. குளிக்க அவங்களுக்கு தேவையான நீர்நிலை வசதிகள வந்து ஏற்படுத்தி குடுக்கணும். கிராமங்கள்ல வந்து கட்டடங்கள் எல்லாமே ஒழுங்கா இருக்கா? அத வந்து எப்படி விரிவுபடுத்தலாம்? அந்த மாரி ஒரு ஆலோசனை வந்து அவர் வந்து ஏற்படுத்தணும். இடுகாடு, சுடுகாடு இத வந்து ஏற்படுத்தி குடுத்து, அத வந்து பராமரிச்சுக்கிட்டு வரணும். கிணறு வந்து வெட்டுறது, குளம், குட்டைகள வந்து வெட்டுறது, அத வந்து பழுது பார்க்கறது, தூர்வார்றது, மக்களுக்கு வந்து குடிநீர் வசதியோ, குளிக்கவோ, துவைக்கவோ பார்த்த மாரி. அதெல்லாமே வந்து செஞ்சு குடுக்குறது வந்து கிராம ஊராட்சி கீழ தான் வரும். அ இப்ப கவர்மெண்ட்லேருந்து எது ஒரு அரசு திட்டங்களோ, நலத்திட்டங்களோ, திட்டப்பணிகளோ வந்துச்சு அப்டின்னா, அத மக்கள வந்து சென்றடையறதுக்கு எந்த மாரி வழிமுறைகளோ, அத வந்து அவங்க பின்பற்றி, அவங்க கடமைகள வந்து சரியா செய்யணும். இதெல்லாம் கொஸ்டின்ல வந்து கேட்டாங்கன்னா, கிராம ஊராட்சி செயலாளருடைய கடமைகள் கீழ என்ன வரும் அப்டின்னு கேட்டாங்கன்னா, இதெல்லாம் நீங்க ஈஸியா சொல்லலாம். ஓகே ஃபிரெண்ட்ஸ், தேங்க் யூ. நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.